Hello viewers, welcome to Microsoft Tamil Academy. Microsoft Education Community-ல எப்படி புது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, புதுசாக சைன்இன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு Education.Microsoft அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வர லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனது மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பார்ஸ் இருக்கும். அதில் ரைட் கார்னரில் வலது மூலையில் சைன்இன் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் கிடைக்கும், ஆஃபீஸ் 365 அண்ட் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு. உங்கள்கிட்ட ஏற்கனவே பேக்கேஜ் வாங்கியிருக்கீங்க, ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் சைன்இன் பண்ணுங்கள். புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க மைக்ரோசாஃப்ட்டில் பண்ணுங்கள். தட்ஸ் மச் பெட்டர், கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து சைன்இன் கேட்குது. ஆல்ரெடி சைன்இன் பண்ணவங்க பாஸ்வேர்ட் ஐடி கொடுத்து உள்ளே போயிடலாம். இல்லாதவங்க கீழே பாருங்கள் கிரியேட் 1 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஐடி கேட்குது, க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுக்கலாம், ஆர் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், ஆர் ஸ்கைப் கொடுத்தும் ஓப்பன் பண்ணலாம். மெயில் ஐடி கொடுக்குறது பெட்டர். ஏன்னா நீங்கள் மொபைல் கொடுத்தா கூட உங்கள் மெயில் அட்ரஸ் கேட்க தான் போகுது. எல்லாமே மெயில் மூலமாக தான் நடக்க போகுது. ஸோ மெயிலில் கொடுத்து பண்ணுறது ரொம்ப பெட்டர். உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மெயில் அட்ரஸ் இல்லாதவங்க கடைசியாக இருக்க ஆப்ஷனான கெட் அ நியூ அட்ரஸ் கொடுங்க. இப்போ கிரியேட் ஏ பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த பாஸ்வேர்டு வந்து உங்கள் மெயில் பாஸ்வேர்டு இல்லைங்க, மைக்ரோசாஃப்ட்டுக்கு நீங்கள் தரப்போகிற பாஸ்வேர்டு. சில பேர் மெயிலில் இருக்க பாஸ்வேர்டை எதுக்கும் வைப்பாங்க, அது உங்கள் இஷ்டம். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் சர் நேம் கேட்கும். நம்மகிட்ட பொதுவாக காமனாக இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட் நேமில் நம்ம நேமை டைப் பண்ணுவோம், சர் நேமில் நம்ம இன்சியல் டைப் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நேமுக்கு ஏஏன்னு கொடுக்குறேன், சர் நேமுக்கு வந்து பி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ கண்ட்ரி அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. கண்ட்ரி இந்தியா கொடுத்துருவோம். டேட் ஆஃப் பர்த் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கோங்க. டே, மந்த் அண்ட் இயர் 3 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெரிஃபை இமெயில்னு வந்திருக்கும். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கொடுத்த மெயில் ஐடிக்கு இவங்க ஒரு கோடு அனுப்பியிருப்பாங்க, ஒரு 4 டிஜிட் கோட். நம்ம மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த கோடை கொண்டு வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா உண்மையிலே நம்ம மெயில் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்னோடய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் மெயில் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே பாருங்கள் 4 டிஜிட் கோடு ஒன்று அனுப்பியிருக்காங்க, செக்யூரிட்டி கோட். இந்த 4 டிஜிட் கோடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்க கேட்ட இடத்துல வெரிஃபைல கொடுக்குறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சென்ட் மீ ப்ரமோஷனல் இமெயில்ஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு மெயில்ஸ் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை மெயில் வேணாம், டிஸ்டர்பன்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிக்கை எடுத்து விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் கேப்சா டைப் பண்ண சொல்கிறாங்க. அதில் கேப்ஸ் ஸ்மால் எல்லாம் கலந்துருக்கும். நம்ம பார்த்து அந்த கேப்சா டைப் பண்ணணும். கேப்சா புரியலை அப்படின்னா நியூ கொடுத்தீங்கன்னா வேறு கேப்சா வரும். அப்படி இல்லை ஆடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட வாய்ஸ் கேட்கலாம். நம்ம டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பாருங்கள் நம்மகிட்ட வந்து ஆப் வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து நம்ம மெயிலை வந்து யூஸ் பண்ணலாமா, மெயில் பண்ணலாமா அப்படின்றதுக்கு. இதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம கொடுத்த நேம் இருக்குது, தென் ஃபேமிலி நேம், டைம் ஜோன் இருக்குது பாருங்கள். இங்கே இந்தியன் டைம் ஜோன் வந்து +5:30. கிரீன்விச்சில் நம்ம டைம் என்னென்னா +5:30, 5.5 மணி நேரம் அதிகமாக இருக்குது. +5:30 கொடுத்துட்டு கண்ட்ரி இந்தியா அப்படின்னு கொடுங்க. லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்கள் இங்கிலீஷும் வச்சுக்கலாம், இல்லை தமிழ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது இதில். இப்போ நான் தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் போகிறேன். அடுத்து இதில் பாருங்கள் 3 கேட்டகரி இருக்குது, பப்ளிக், ப்ரைவேட், கம்யூனிட்டி மெம்பர்ஸ்னு சொல்லி. நீங்கள் பப்ளிக்னு வச்சிங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம். ப்ரைவேட் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். கம்யூனிட்டின்னு கொடுத்தீங்கன்னா கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். நான் பப்ளிக்னு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ப்ரொமோஷனல் கோட் ஏதாவது இருந்துச்சு, ரெடீம் கோட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டைப் பண்ணுங்கள். அப்படி கோட் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த இடத்த பிளாங்காக விட்டுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் அக்செப்ட் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோடனே கங்க்ராட்ஸ்னு ஒரு பேட்ச் வரும். இது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எஜுகேட்டர் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு பேட்ச். இதில் அவதார் பாருங்கள், ஸ்மைலி போட்டிருக்கா. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ மாற்றிக்கலாம். நேம் பாருங்கள், நம்ம டைப் பண்ண ஏஎன்ற நேம் இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின பேட்ச் மொத்தம் ஒரு பேட்ச் தான் வாங்கியிருக்கோம் இப்போ ஜாயின் பண்ணதுக்காக. பாயிண்ட்ஸ் பாருங்கள் 0ல் இருக்குது. கீழே பாருங்கள் நம்ம ஸ்கைப்பில் எத்தனை பேர்ட்ட பேசியிருக்கோம் அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எதுவுமே இல்லை, 0ன்னு இருக்குது. அடுத்து பாருங்கள் அச்சீவ்மெண்ட்டுன்னு இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாங்கின பேட்ஜஸ், அது கீழே வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு பேட்ச் தான் வாங்கியிருக்கோம், நம்ம சர்டிஃபிகேட் இன்னும் எதுவும் வாங்கலை, 0 அப்படின்னு இருக்குது. அடுத்து பாருங்கள் ஃபேவரேட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை ஃபேவரேட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டெவலப்மெண்ட், இதுதான் முக்கியமானது. டெவலப்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைய டேட்டுக்கு மொத்தம் ஒரு 11 மெயின் கோர்சஸ் இருக்குது.
அந்த ஒவ்வொரு கோர்ஸ்லையும் நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் முடிச்சிருக்கீங்க, ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதான் இந்த ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு காமிக்குது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு படிச்சுட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் 13 கோர்ஸ் இருக்குது. 13 சேர்ந்ததான் அந்த ஃபஸ்ட் கோர்ஸ் டெக்னாலஜி பேசிக்ஸ் அப்படின்றது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. பல கண்டென்ட் அப்படின்றது நீங்கள் க்ரியேட் பண்ண கண்டென்ட், கடைசி இருக்க கனெக்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், இல்லை நம்மளை யார் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த எஜுகேஷன் கம்யூனிட்டியில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. இப்போ மேலே பாருங்கள், அதுதான் முக்கியமானது. ட்ரைனிங் அப்படின்னு இருக்கா, இதில் கோர்ஸ் இருக்கும், வெபினார், வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணுங்கிற கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். ரிசோர்ஸஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இருக்கும், இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதும் இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி மேலே தான் முக்கியமான எல்லா பாருமே மேலே இருக்குது. சர்ச் பார் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸோ இல்லை வீடியோஸோ இல்லை கோர்ஸோ பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பேனலும் எங்கே தான் இருக்குது, மேலே தான் இருக்குது. இப்போ உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் மை ப்ரொஃபைல் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் இங்கே கீழே நீங்கள் பார்க்குற எல்லாமே மேலேயும் உள்ளே இருக்குது. அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், மை கண்டென்ட் இருக்கும், நீங்கள் க்ரியேட் பண்ணது இருக்கும், பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் பாயிண்ட்ஸ் வாங்குவாங்க, ஒவ்வொன்றா இருக்கும். இப்போ ரெடீம் கோட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதுதான் முக்கியமானது. இந்த ரெடீம் கோடில் நீங்கள் ட்ரைனிங் எதாவது அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெடீம் கோடை கிளிக் பண்ணி ட்ரைனிங்கில் அவங்க தருவாங்க, ஒரு கோட் தருவாங்க. அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ச், சர்டிஃபிகேட் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு கோடு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அதை டைப் பண்ணுறேன். DKXENMT19 அப்படின்ற கூட நான் டைப் பண்ணுறேன், ப்ரொமோஷனல் கூட டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ஐ எம் நாட் அ ரோபாட் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா, நான் கொடுத்த கோடுக்குரிய அந்த பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பேட்ச் ப்ளஸ் சர்டிஃபிகேட் எனக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கோடை டைப் பண்ணிவிட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன். கீழே பாருங்கள், ப்ரொமோஷன் கோட் ஹாஸ் பீன் ரெடீம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், கோடை நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னு வருது. இப்போ நான் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொஃபைலில் போய்ட்டு பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட்டாக இருந்தது. இப்போ நான் டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் 1500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கங்க்ராட்ஸ் பேட்ச் வந்துடுச்சு. இந்த பேட்ச் என்னாச்சு, நான் ரெடீம் கோட் போட்டதுனால உங்களுக்கு பேட்ச் வந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் வந்திருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் நேம் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு டவுட் வரும், நேம் எப்படி மாற்றுறது அப்படின்னு டவுட் வரும். அதுக்கு என்ன பண்ணால் ப்ரொஃபைல் போய்ட்டு எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேசிக் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதான் உங்கள் அட்ரஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை ஃபஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதையே வலிச்சிட்டு டெலிட் பண்ணிட்டு நான் டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். TST டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இன்சியல் அப்படியே இருக்கட்டும். அது கீழே பாருங்கள், தனித்தனியாக பார்ஸ் இருக்கும். பர்சனலைஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கைப், ஷேர் லொக்கேஷன், சோசியல் இப்படிலாம் இருக்குது. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பெரிய டேப் ஓப்பன் ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வேணுங்கிறத டைப் பண்ணலாம். உங்கள் ரோல் என்ன, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, சப்ஜெக்ட் என்ன, எந்த ஏஜ் குரூப்புக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வேணுங்கிறத டைப் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் கொடுத்துருங்க. உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடும் அது எல்லாமே. இப்போ பாருங்கள், நான் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிட்டேன், மேலே டெஸ்ட் வந்துடுச்சு. இப்போ 2 பேட்ச் வாங்கியிருக்கோம் நம்ம. அந்த 2 பேட்சில் முக்கியமான MI பேட்ச் முக்கியமானது. ஸோ மேலே காமிக்கிறாங்க. கீழே சர்டிஃபிகேட்ஸ் பாருங்கள், MI சர்டிஃபிகேட் வந்திருக்கு. நான் டவுன்லோட் கொடுக்குறேன். கொடுத்ததும் இப்போ நான் கொடுத்த பேர் டெஸ்ட் B ஹேஸ் பீன் அவார்டட் அப்படின்னு வந்துடுச்சு. டேட், இன்றைக்கி டேட் போட்டு அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே தான் அந்த சர்டிஃபிகேட் பேட்ச் ரெண்டுமே இருக்கும். இதை நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி இதுலேயும் ஷேர் பண்ணலாம். கடைசியாக சைன் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் சைன் அவுட்டை பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடலாம். ஒவ்வொரு வாரமும் இது போன்ற புது ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது மைக்ரோசாஃப்ட் தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.